ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் என்ன நடந்துச்சு பிக் பாஸ் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ நிறைய தகவல்கள் வெளிவருது, அதை பற்றி தான். ஸோ முதல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோடி 3 சீசனில் துஷாரும் அரோராவும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, பார்வதியும் கமருதீனும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் இன்னும் கன்ஃபார்மாக நியூஸுக்கு நம்ம மண்டையை போட்டு பிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த நியூஸும் வரல. அப்படி வந்தால் அஃப்கோர்ஸ் ஏன்னா பார்வ கமருதீன் கண்டிப்பாக ஒரு டிஆர்பி தான். பாவனி அமீர் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வரட்டும், கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா பிக் பாஸ் வந்தவங்க ஜோடியில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவங்க பேர்கள் அடிபடலை. வந்தாங்கன்னா சந்தோஷம் தான், நம்ம ரிவ்யூ பண்ணாமல் போகிறது இல்லை அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, சரி. மக்களுடைய டாப் 5, 6 என்னவா இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 3 இட்ஸ் அனதர் தான் கானா வினோத், பார்வதி அண்ட் கமருதீன். இதில் மாற்றுக்கிறது இல்லை. டாப் 6ல் பார்த்தீங்கன்னா என்ன 3 பேர் நான் ஆட் பண்ணுறேன். அதில் ஒன்று முக்கியமான நபர் வியானா, ஓகேங்களா. அடுத்து திவாகர் அவர்கள், சரியா, 2. அடுத்து இன்னொன்று ஒரு 6ல் ஆட் பண்ணுறது சாண்ட்ரா. ஓகே, ஏன்னா சாண்ட்ரா ஒரு கேம் ஆடினாலும் அந்த கேம் தான் ரெட் கார்டு வரைக்கும் போச்சு. அது ஒரு கேம் தான், ஓகேவா. அது எப்படியோ டர்ட்டி கேமோ இல்லை நடிக்கிற கேமோ எதுவும் ஆகட்டும். பட் அந்த ஒரு வாரம் அவங்க அந்த காலத்துக்கு போட்டு உட்காந்தது, அந்த மாதிரி சில விஷயங்கள் ப்ளஸ் கண்டென்ட் டெலிவர் கான்ஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரைவன் பண்ணதுனால கண்டிப்பாக சாண்ட்ராவும் எனக்கு டாப் 6ல் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. அதே முத்துக்குமரன் பார்த்தீங்களா, அதாவது பிஆருக்கு 2 கம்பேர் பண்ணினாங்க. முத்துக்குமரன் ஆறுலாம் பிஆர் வைக்கலையான வைக்கல சத்தியமா. அப்படியே வச்சிருந்தாலும் அவங்க உழைப்பு போட்டாங்க அதுக்கு, சரியா. அதுக்காக கோப்பைன்னு ஒன்று கொடுத்தாங்க பாருங்க. செங்கலை அப்படியே களி எதுன்னு சிமெண்ட்டை அப்படியே கலவையில் போட்டு அப்படியே இது பண்ண மாதிரி ஒரு இது. இவளுக்கு பார்த்தீங்களா காரு, முத்துக்குமரன் நல்லா பைக்காச்சும் வந்துச்சு. விக்டோரிஸ் காரு ப்ளஸ் திவ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோஃபியும் ரொம்ப ஷேப்பாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணாங்க. ஸோ இதுதான் பிஆர் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி. இன்னொன்று அதுக்கு அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்திருக்கு பாருங்கள். முன்னாடி இப்படிலாம் சேஃபாக எனக்கு வருங்கிறது தெரியும்ட்டு. ஏன்னா பாத்திர கடையில் அடித்தது இவங்க தானே. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த சீசனில் இதை கொஞ்சம் எடுங்க பிக் பாஸ் ப்ளீஸ். காசு வச்சுட்டு உங்களுக்கு ஆடு கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் டைட்டில் கொடுத்துருவீங்களா? உங்களுக்கு ஆட் வேணும் அப்படின்னா நீங்கள் டைட்டில் தூக்கி கொடுத்துருவீங்களா பிக் பாஸ்? ஏன்னா ஆடு ரொம்ப இல்லவே இல்லை இப்போது. ஸோ திவ்யா கணேஷ் டேஸ்லர் ஆடு கொடுக்குறாங்க. டேஸ்லர் கம்பெனிலேருந்து ஸ்பான்சர் இருக்கக்கூடிய திவ்யா கணேஷ்க்காக நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஓகே நம்ம ஆட்லாம் கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டைட்டில் கொடுப்பீங்களா? அப்போ விளையாண்டு டைட்டில் வாங்குறதுக்கு எப்படி? அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல க்ரைட்டீரியாவில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக செலக்ட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். பிதன் ஆகணும். அடுத்து சபரி அவர்கள் வடபழனி முருகன் கோயிலுக்கு சென்று அவர் பார்த்தீங்கன்னா அவர் வேண்டுதல் பண்ணி அங்கே போயிட்டு வந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் சபரிக்கு இருக்கும் அப்படின்னு நம்புவோம். அடுத்து பிரவீன்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதாவது திவ்யா கணேஷுக்கு காசு இருக்குது, அதனால் அவங்க டைட்டில், பட் நாங்களும் இங்கே தான் இருக்கோம். அதாவது எல்லாருமே ஒன்று தான், அவங்க காசு இருக்குது அப்படின்றதுனால அவங்க உசத்தி அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது எதை வச்சு மீன் பண்ணால் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா பிஆர் வச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா வின் பண்ணலாம், இல்லாட்டி நம்மள மாதிரி இருக்கணும், ஆனால் எல்லாருமே இங்கே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு போகிறோங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ பிரவீன்ராஜோட போஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து பார்வதியை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்ரா கார்லேருந்து தள்ளிவிடப்பட்ட அந்த ஒரு கிளிப்பை எடுத்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனாங்க. இது ஃபிலிம் யூனியன் வரைக்கும் பேசி விஜய் சேதுபதிக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதனால தான் 2 பேருக்கு ரெட் கார்டு தூக்குனாங்க, கரெக்டாக. ஆனால் சபரி இதே மாதிரி தான் பார்வதியை ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி அடித்து காயம் பண்ணு, அதுவும் அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகப்படலை. ஏன்னா அது பார்வதி, வெளியே அவங்களுக்கு ஹேட் இருந்ததுனால அது பண்ணலை. இது சாண்ட்ராக்கு விழுந்திருந்தாலோ இதே அடி, இல்லை இதே அடி வேறு யாருக்காவது விழுந்திருந்தாலோ இந்நேரம் பெரிய பூதாகரமாக இருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ பார்வதி அப்படின்ற அந்த ஒற்றை நபர் தான் இந்த டிஆர்பிக்கும் தேவைப்பட்டிருக்கு, 90 நாளுக்கு ஃபினாலேக்கும் அவங்க தான் தேவைப்பட்டிருக்கு, அந்த எண்ட்லேயும் அவங்க தான் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றது தான். அப்போ ஒட்டுமொத்த டிஆர்பியின் உருவமாக நம்ம பார்வதி திகழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கோ கண்டஸ்டன்ஸோடைய மைலேஜுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பார்வோடைய கேம் நேற்று வியானா சொன்னாங்கல்ல, அது ஒன்று நடந்திருக்கு. அப்புறம் சாண்ட்ராவும் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு குட் ஃப்ரெண்டாக இருக்கணும், வெளியே போய் கண்டினியூ பண்ணுவேன்னு சொன்னாங்கல்ல, அது சம்மந்தமாக பாருவை பற்றி ஒரு போஸ்ட் அவங்க போட்டிருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி பாரு இட்ஸ் சால்வ் அப்படின்ற மாதிரி, கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ஏன்னா வெளியே அவங்களுக்குள்ள இது மாதிரிலாம் இருக்காது, எதுவும் சும்மா ஜஸ்ட் ஹைவே பேசிப்பாங்க. அது வரைக்கும் இது வந்திருக்கே அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.